வணக்கம் கைஸ். இன்னைக்கு உங்களுக்கு தாய் கறி எப்படி ரெடி பண்ணுற ஹோட்டல்ல ரெஸ்டாரண்ட்ல அதே மாதிரி நீங்கள் வீட்டில் கூட நீங்கள் செஞ்சு சாப்பிடலாம். வாங்க இந்த ரெசிபி ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வேணும், எப்படி ரெடி பண்ணுற அந்த வீடியோ ஃபுல்லாக சொல்ல போகிற வீடியோலே. அப்புறம் வீடியோ லாஸ்ட்லேயே கூட நீங்கள் பாருங்கள் எப்படி ஃபினிஷிங் பண்ணுற. வாங்க கைஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் வீடியோ. ஃபர்ஸ்ட் எனக்கு தேவைப்படுது, நான் ஃப்ரை பண்ணியிருக்கேன் பிரிஞ்சல். பிரிஞ்சல்ல தமிழ் என்ன சொல்ற அதை கண்டிப்பா சொல்லுங்க. அப்புறம் செரி டமாட்டர், பேசில், ஆனியன், அப்புறம் ஜிஞ்சர். அதை ஜிஞ்சர்னா காலங்கால் சொல்லும், தாய் ஜிஞ்சர். சிக்கன் கட் பண்ணி வச்சுட்டு டைஸா. சில்லி இருக்கு நம்ம கூட, ஃப்ரெஷ் ரெட் சில்லி, லெமன் லீஃப், அப்புறம் ரெட் கறி பேஸ்ட்டு. ஓகே, இதை வச்சு தான் நான் ஒரு சூப்பராக தாய் கறி ரெடி பண்ணேன். இதை ஒரு கோகனட் மில்க் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் தண்ணியில். ஜஸ்ட் 200 கிராம்ஸ் கோகனட் மில்க், 200 கிராம்ஸ் ரெண்டுமே சேம் இக்குவலில் போடணும். இப்போ தாய் ஜிஞ்சர் போட்டிருக்கு. தாய் ஜிஞ்சர் போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் நான் நல்லா குக் பண்ணியிருக்கேன். தாய் ஜிஞ்சரு நல்லா ஃப்ரை பண்ணோம். அப்புறம் ஃப்ரை பண்ணேன்னா நான் சின்ன சின்ன ஆனியனு, செரி செரி ஆனியன் கூட சொல்கிறேன், செரி டமாட்டர், அப்புறம் கொஞ்சமாக லெமன் லீஃபு, ஃப்ரெஷ் ரெட் சில்லி எல்லாமே சேர்த்து நல்லா கொஞ்சம் சாட்டே பண்ணணும். ஜஸ்ட் 2 மினிட்ஸ் நல்லா சாட்டே பண்ணணும். எதுக்கு நல்லா சாட்டே பண்ணோன்னா ஆனியன், சில்லி, லெமன் லீஃப் எல்லாமே நல்லா ஃப்ளேவர் வரும், சூப்பராக ஃப்ளேவர் வரும், ஃபேன்டாஸ்டிக் இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். இப்போது தாய் ரெட் கறி பேஸ்ட் கூட போட்டு இன்னும் நல்லா அதை பேஸ்ட் இன்னும் நல்லா சாட்டே பண்ணணும். நல்லா சாட்டே பண்ணணும். லைட்டாக தண்ணி போட்டு நல்லா கொஞ்சமாக குக் பண்ணணும். நம்ம கூட ஸ்டாக் வாட்டர் இருக்குது, ஸ்டாக் வாட்டர் லைட்டாக போட்டு இதை வெஜிடபிள் ஸ்டாக் வாட்டர் போட்டிருக்கு. பட் சிக்கன் கறி ரெடி பண்ணுறேன். ஏன்னா சிக்கன் நமக்கு பச்சை சிக்கன் இருக்குது, அப்படி டைரெக்டாக அங்கேயே வச்சு நான் குக் பண்ண போகிறேன். அப்புறம் நல்லா சிக்கன் ஃப்ளேவர் வரும், நல்லா டேஸ்டியாக இருக்கும். லைட்டாக பாருங்கள் இந்த மாதிரி கிரேவி மாதிரி ஆயிடுச்சு சூப்பராக. இப்போது இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ணுறேன்னா, சிக்கன் இருக்கு நம்ம கூட சின்ன சின்ன கட் பண்ணியிருக்கு ரெட் கறி சிக்கன். இதை சிக்கன் கூட நான் போட்டு கொஞ்சம் நல்லா சாட்டே பண்ணணும். நல்லா சாட்டே பண்ண அப்புறம் நல்லா குக் பண்ணணும். ஜஸ்ட் சிக்கன் கூட நம்ம மேக்ஸிமம் 3 மினிட்ஸ் குக் பண்ணிக்கலாம். 3 மினிட்ஸ் குக் பண்ணி ஸ்லோ ஃப்ளேமில் அப்படியே வைக்கலாம். அப்புறம் இந்த ஸ்டேஜில் நான் கோகனட் மில்க் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த கோகனட் மில்க் கூட நான் இதில் ஆட் பண்ணுறேன். பாருங்கள், கோகனட் மில்க் ஆட் பண்ணுறேன். நான் 1% இதை ரெடி பண்ணுறேன். ஸோ 1%க்கு தான் ரெடி பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணாமா அதிகமாக கூட ரெடி பண்ணிக்கலாம் வீட்டில். நீங்கள் கூட வீட்டிலே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு எப்படி இருந்துச்சா, பிடிச்சிருக்குன்னு லைக், கமெண்ட், ஷேர் எல்லாமே பண்ணுங்க. பாருங்கள், ஸ்லோ ஃப்ளேமில் நம்ம குக் பண்ணோம். ஸ்லோ ஃப்ளேமில் எதுக்கு குக் பண்ணோன்னா சிக்கன் கூட நல்லா குக் ஆகும், அப்புறம் தாய் கறி நல்லா இதாக இருக்கும். லாஸ்ட்டில் நான் கத்திரிக்காய் போட்டிருக்கேன். கத்திரிக்காய் எதுக்கு லாஸ்ட்டில் போடுறேன்னா, முன்னாடி போட்டானா இதாகிடும், ஜாஸ்தி பாயில் ஆகிடும். நான் ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் கத்திரிக்காய். பாருங்கள், கிரேவி சூப்பராக நல்லா குதிக்குது. பாருங்கள், ஒரு நல்ல கலர் கூட வந்துச்சு. தைராய்டு கறி சிக்கனுக்கு சூப்பராக வந்துச்சு. நீங்கள் சாப்பிட்டோன்னா பரிமாணம் இருக்கும். இந்த கிரேவி கூட நம்ம ஜாஸ்மின் ரைஸ் இருக்கு, பாயில் பண்ணால் ஜாஸ்மின் ரைஸ் கூட சாப்பிடலாம். ஓகே, இதை மெயின் ஜாஸ்மின் ரைஸ் தான் நம்ம சாப்பிடணும். இது தாய்லாண்ட் ஃபேமஸ் ஃபுட்டு, தைராய்டு கறி வித் ஜாஸ்மின் ரைஸு. அப்புறம் ஒரு பிளேட்டில் நான் நல்லா இதை மாதிரி சாப் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்க எவ்வளோ அழகாக இருக்குது. உங்களுக்கு தமிழில் எப்படி இருக்குது அதே மாதிரி தான் இங்கே ரெடி ஆகிருக்கு. பாருங்கள், சூப்பராக ஒரு ஃபேன்டாஸ்டிக் தைராய்டு கறி சிக்கன் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்காக இதே மாதிரி வீடியோ அடி நான் எடுத்து வரேன். இதே மாதிரி வீடியோவில் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். தேங்க்யூ, பை பை.